சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்கே நம்மளுடைய சேனலுக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான். அரசியலை பத்தி தான். இப்போ எலெக்ஷன் டைம். இந்த டைம்ல நிறைய பேருக்கு யாருக்கு ஓட் பண்றது தெரியாது. யாருக்கு ஓட் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி நிர்வாகம் இருந்தா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஆள் வந்தா ஓகே நான் ஓட் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் செட் இருந்திருக்கும். அதை பத்தின ஒரு தகவல் கொடுத்துறீங்களா? தாராளமா கொடுக்கலாம். ஆனா இது சம்பந்தப்பட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் வச்சிடறேன். நான் பெரிய அரசியல் விமர்சகரோ அல்லது அரசியல் புள்ளி விவர புலியோ கிடையாது. ஏன்னா அதை பத்தி நிறைய யூடியூப்ல பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாதமா இப்ப நீங்க கொஞ்ச நாளா நீங்க கவனிச்சு பாருங்க, யூடியூப்ல தொடர்ந்து எந்த ஒரு ஆடுமே போறது கிடையாது. வெறும் எலெக்ஷன் கேம்பெயின் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. பாக்குறீங்களா? ஏதாச்சும் ஒரு கட்சியினுடைய விளம்பரம் ஓடுது, நம்மளுடைய எல்லா யூடியூப்ல திறந்தாலே அதுதான் ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது, மக்களை ரீச் பண்றதுக்கு முன்ன விட இப்போ ரொம்ப எல்லா கட்சிகளும் மெனக்கெடுறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத ஓரளவுக்கு அங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. முந்தி ஒரு எமோஷனல் பாண்டிங்ல ஓட்டு போடுவாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு நடிகருடைய முகம் அல்லது பரிச்சயமான முகம், இல்ல இவர் நமக்கு இந்த நல்லது செஞ்சுட்டார், அவர் வழியில நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாண்டிங்ல முதல்ல ஓட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. காசுக்கும் ஓட்டிங் நடக்குது, ஓகேங்களா, மற்ற சலுகைகளுக்கும் ஓட்டிங் நடக்குது, அதெல்லாம் ஒரு வகை. ஆனா நல்லவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒரு எமோஷனல் பாண்டிங்ல ஓட்டு போடுவாங்க. இவங்க வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க அப்படி, அது நம்பிக்கை தான், உத்தரவாதம்லாம் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்றது வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஆனா என்னை பொறுத்தவரை ஓட்டிங் அப்படின்றத நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். இதுல ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க. பேசிக்கா ரெண்டு விதம்: ஓட் பண்றவங்க, ஓட் பண்ணாதவங்க. கரெக்டா? அதாவது ஓட் பண்ணாதவங்க, அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு நியாயமான பதில் வச்சிருப்பாங்க. சார் ஓட்டு மட்டும் என்ன சார் பிரயோஜனம் சொல்லுவாங்கல்ல, ஓட் பண்ணி மட்டும் என்ன சார் பிரயோஜனம், அப்படி பண்ணி ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சு வர்றாங்க, ஓகே ரைட்டு. அவங்க நிர்வாகத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் அது நமக்கான ஆட்சியா இருக்குதா, நமக்கான நல்லதும் அந்த வளத்திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டா நடக்குதா, நிர்வாகம் சரியா நடக்குதா, ரோடு ஒழுங்கா இருக்குதா, கரண்ட் ஒழுங்கா வருதா, தண்ணி ஒழுங்கா இருக்குதா, ஓகேங்களா, இந்த அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே. நிறைய மக்கள் அதிருப்தியில தானே இருக்கிறாங்க. இதுல நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம தரப்பு ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, நீங்க ஓட்டு போடாம இருக்கிறதுனால அவங்க தோத்துருவாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 கோடி மக்கள்ல வெறும் 1 கோடி மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மிச்சம் 7 கோடி மக்களும் ஒரு 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 சுமாரான ஒரு கணக்கெடுப்பு சொல்றேன். மிச்சம் 7 கோடி மக்களும் விருப்பம் இல்லை, அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால நிராகரிக்கிறாங்க, தேர்தல் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க ஆக்சுவலா என்ன தெரியுமா நடக்கும்? வெறும் இந்த 1 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க தெரியுங்களா? அந்த 1 கோடி பேர்ல எத்தனை லட்சம் பேர் எந்த கட்சிக்கு ஓட்டு எடுத்திருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு மெஜாரிட்டி வச்சு ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த 7 கோடி போடாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஜஸ்டிபிகேஷனே கிடைக்கல. சோ ஓட்டு போடாம இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மையான்னு கேட்டா இல்ல. நம்ம ஓட்டு போட்டா தானே அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நீங்க ஓட்டு போடலனாலும் அவங்களால ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் போடுறாங்களோ அதுல எத்தனை பேர் மேக்சிமம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அந்த வாக்கெடுப்பு கணக்கு தான் அவங்களுக்கு முக்கியம். தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அறிவு, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போஷர் வச்சு நான் சொல்றேன். இது ஒரு விஷயம். சோ ஓட்டு போடாம இருக்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது, உங்களுக்கே எந்த லாபம் கிடையாது, நஷ்டம் தான். ஓகேங்களா? சரி, ஓட்டு போடணும் சொல்லிட்டோம். யாருக்கு ஓட் பண்றது? அடுத்த கேள்வி வருது இல்ல, இமாலய கேள்வி. எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு. சோ அது பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு அரசியல் தலைவரை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை வச்சு ஓட் பண்ணுவாங்க. என்னுடைய பார்வை என்னன்றதை நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். நீங்க ஓட் பண்ணும்போது அதுல 2 விதமான பார்ட்டிங்க இருப்பாங்க. என்ன 2 விதமான பார்ட்டிங்கன்னா, அரசியல் கட்சிகள் அப்படின்னு இருக்கும், இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்னு தனியா இருப்பாங்க. இதுல யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டிவிஜுவல் கேண்டிடேட்னா என்னன்னா, கட்சி பின்புலமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ தேர்தல்ல யார் வேணாலும் நாமினேட் பண்ணலாம் இல்லையா? அதுக்கான வயசும் அதுக்கான அடிப்படை தகுதியும் இருந்துச்சு. சுயேட்சை சொல்றீங்க. சுயேட்சையா நிற்பாங்க இல்லைங்களா? அவங்க தான் இண்டிவிஜுவல் கேண்டிடேட். கரெக்டா பிடிச்சிங்க. இப்போ அவங்களுக்கு பின்புலமாக கட்சி இருக்காது இல்ல, எந்த ஒரு கட்சியினுடைய தொடர்பு இருக்காது. அதாவது அவங்களுக்கு பெரிய ஒரு விளம்பர பலம்லாம் இருக்காதுல்ல, பெரிய கான்ட்ராக்ட் இருக்காது, பெரிய விளம்பர பலம் இருக்காது. மக்களை போய் சரியா ரீச் பண்றதுக்குன்னு அவங்களுக்கு பெரிய ஒரு பாத்வேவே இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் சுயேட்சையாக நிற்கக்கூடிய நபர்கள். அப்படி ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அதுல பல பேரு உண்மையிலேயே சர்வீஸ் மைண்டடோட இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா?
அதுல பல பேரு அந்தந்த ஏரியாவை சேர்ந்த நபர்களாவே இருப்பாங்க. இப்போ நம்மளோட ஏரியா இருக்குமா, நம்மளோட வேப்பமெட்டு அப்படின்ற ஒரு ஊராட்சி இருக்குது. அது வந்து எதுக்குள்ள இருக்குது, திருவள்ளூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்குள்ள இப்ப நம்ம இருக்கிறோம். ஓகே, இப்ப இதுல வட்டம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஜோன் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா, உண்மையிலேயே நல்ல உள்ளம் கொண்டவரா இருப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏரியாவுக்கு ஏதாச்சும் தண்ணி பிரச்சனையா இருந்தாலும், இல்ல ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் கரண்ட் பிரச்சனை, இல்ல ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னா நம்ம ஏரியா நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிப்பாரு. ஆனா அவர் வந்து அரசியல்ல களம் காண்றார் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அவர் சுயேட்சையா வந்து நின்று இருப்பாரு. எந்த கட்சி சார்ந்தும் அவர் போய் நின்று இருக்க மாட்டாரு. ஏன்னா கட்சி சார்ந்து போய் நின்றுட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு ஃபேவரபிளா தானே அவங்களால பேச முடியும். அவங்களால மக்களுடைய தர்மத்தை பேச முடியாதுல்ல, மக்களுக்கான தேவையை பேச முடியாதுல்ல. அந்த கட்சி என்ன அறிவிச்சிருக்காங்களோ, என்ன சலுகைகள் அறிவிக்கிறாங்களோ, என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ, அந்த கேம்பெயினுக்கு தான் இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குமே ஒழிய, இவங்களால இவங்களுடைய சுய அரசியல் சிந்தனையை வெளிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேண்டிடேட் எல்லா எலெக்ஷன்லயும் நிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனா அப்படி ஒருத்தர் நிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியறது கிடையாது. இந்த தடவையாவது இனிமேலாவது அந்த மாதிரி சுயேட்சையா யாராவது நிக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்ணுங்க. அவங்களோட ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஏன் ஈஸினா, கட்சி பின்புலம் கொண்டவர்கள் உங்களால கேள்வி கேட்க முடியாது. ஒரு பெரிய கட்சிங்க, பல வியாபாரிகள் வந்து அந்த கட்சி வந்து முதலீடு போட்டு வளர்ந்துருக்காங்க. 100 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து அந்த கட்சியில முதலீடு செய்யப்பட்டு அந்த கட்சி பெரிய கட்சியாக வளர்ந்து மக்கள்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி 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 எப்படி இந்த பெரு நிறுவனங்கள் வந்து விளம்பரம் பண்ணி விளம்பரத்தை நம்மளுடைய ஆண் மனசுல திணிச்சு வச்சிருக்கோ, அந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து விளம்பரம் பண்ணி அவங்களுடைய டேக் அப்படியே மக்களுடைய ஆண் மனசுல அத்தனை கோடி பேருடைய ஆண் மனசுல பதிச்சு வச்சிருப்பாங்க. சோ நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ நமக்கே தெரியாம ஏதாச்சும் ஒரு கட்சியை நம்ம ஓட்ட போட்டு வந்துருவோம். இது பெரிய கட்சி. ஆனா அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் ஓகே, ஆனா பதவிக்கு வந்த பிற்பாடு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லா ஆளுங்கட்சியும் மாறி மாறி வந்து எல்லா பெரிய பெரிய கட்சிகளையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சுயேட்சையான கேண்டிடேட் நம்ம ஸ்டேட்ல இல்லாம பல ஸ்டேட்ல சுயேட்சையான கேண்டிடேட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சு பல நல திட்டங்களை, பல வந்து அந்த அடிப்படை சுகாதார அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பல ஏரியாக்களை சீர்படுத்தி இருக்காங்க. ஆனா அவங்க பத்தி நியூஸ்ல பெருசா வரவே வராது. எந்த நியூஸ்லயும் அவங்களை பத்தின தகவல் வராது. அவங்களை பத்தி யாருக்கும் தெரியாது. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல அந்த சர்க்கார்ன்ற படத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நடிகர் திரு விஜய் அவர்கள் நடிச்ச படம். ஓகேங்களா, ஆனா அதுலயும் பாலிடிக்ஸ் தான். வெறும் ஒரே ஒரு ஓட்டை வச்சு ஒருத்தரை வந்து தோக்கடிக்கிற மாதிரி கான்செப்ட் போகும். ஆனா கடைசியில அவரே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்பார். அந்த படத்துல ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுத்து அவங்கள மக்கள் முன்னாடி விளம்பரம் பண்ண மாட்டாங்க. மக்கள் கிட்டே என்ன பண்ணுவாருன்னா, உங்க ஏரியாவில இருந்து ஒரு ஆளை நீங்களே தேடுங்க. சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழலுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஆளை நீங்களே தேர்ந்தெடுங்க, நீங்களே வந்து முன்னாடி நிறுத்துங்க. அதுதான் உண்மையிலேயே மக்கள் ஆட்சி. மக்கள் தேர்ந்தெடுத்தா தானே இந்த மக்கள் ஆட்சி. ஆனா மக்களாட்சியை தானே நம்ம டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இருக்கோம். டெமோக்ரஸினா என்ன? 3 வார்த்தை நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட், மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர், இதுதான் அதனுடைய சுருக்கம் அல்லது விரிவாக்கம். ஆனா உண்மையிலே மக்களாட்சின்னு என்ன அர்த்தம்? மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கட்சி ஏற்கனவே ஒரு குழுவையோ அல்லது ஒரு டீமையோ ஒரு ஆளையோ இன்ன இன்னென்ன கேண்டிடேட் சொல்லிட்டு கட்சி ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய முகம் தான் உங்களுக்கு விளம்பரப்படுத்தப்படுகின்றது. அப்போ உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லைல்ல. ஒரு 2 கட்சி 3 கட்சி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டுதான் ஆகும் அப்படின்ற மாதிரில இருக்கு. அப்போ அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோன்ற பட்சத்துல நாம காசு வாங்கிட்டு போடுறோம், காசு வாங்காம போடுறோம், அது வேற விஷயம். ஆனா ஏதோ ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோன்ற பட்சத்துல அவங்க கையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம்ல. ஓகே, அப்போ அவங்க வந்து என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அதை நிறைவேற்றுறாங்களா இல்லையான்றதை செக் பண்றதுக்கே நமக்கு 5 வருஷம் ஓடி போயிடும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடக்குது, ஏரியாவில் எந்த ஒரு வேலையும் நடக்கல, அதிகபட்சம் நம்மளால என்னமா பண்ண முடியும்? கொண்டு போய் பெட்டிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவங்க அதற்கு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? முடியாது, கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? அவ்வளவு பெரிய கட்சி பின்புலம்,
அவ்வளவு பெரிய அரசு அதிகாரிகள் பின்புலம், அவ்வளவு பெரிய பணம் பின்புலம் அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? அந்த மாஸ், அந்த ராட்சச பலத்துக்கு முன்னாடி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதே ஒரு சுயேட்சையான கேண்டிடேட் நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளே ஒரு ஆளை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணா நம்மளால ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா? ஈஸியா கேள்வி கேட்க முடியுமா? அதனால இனிமேலாவது உங்களுடைய பார்வையை, வேட்பாளரை நீங்களே தேர்ந்தெடுத்து நீங்களே ஒருத்தரை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே சுயேட்சையா யாராவது தன்னார்வமாக ஒரு அரசியல ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டு வராங்களா, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் தேடுங்க. தேடி முடிஞ்சா அவங்களுடைய ப்ரொஃபைல் கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய வாக்குகளை நீங்க அவங்களுக்கு செலுத்தலாம். இது ஒரு விதம். இன்னொன்னு, அப்போ வந்து கேட்பாங்க, சார் அப்போ புதிய கட்சிகளை வந்து ஆதரிக்க கூடாதா அப்படின்னு. ஆதரிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க எந்த கட்சியை ஆதரித்தாலும் அந்த கட்சி மக்களுக்கு முதல்ல என்ன செய்யுதுன்றதை விட இயற்கைக்கு முதல்ல என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஒரு கட்சி இயற்கை கட்டமைப்பை மேம்படுத்தணும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஊரை, நிலத்தை, நீரை, காற்றை, பஞ்ச பூதங்களை மாசுபடாம காப்பாற்றணும்ல, அதானே நிர்வாகம். இது வந்து மன்னராட்சி கிடையாது. நாம தேர்ந்தெடுக்கிறது யாரு? மந்திரிகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப ராஜா யாருமா? நாம தானே. நல்லா கவனிங்க, இது மக்களாட்சி. ஓகேங்களா? அப்ப ஆடுறவங்க யாரு? மக்கள். அப்ப மக்கள் தானே ராஜா. ஓகே, அப்போ ராஜாவுக்கு கீழே தானே மந்திரி, அப்போ மந்திரிக்கு கீழே தானே எம்எல்ஏ, மந்திரிக்கு கீழே தானே எம்பி. அப்ப எல்லாருமே மந்திரிக்கு கீழே. அப்போ அந்த மந்திரியே மக்களுக்கு கீழே தானே. கண்டிப்பா. அப்போ நாம ராஜான்ற நினைப்பு நமக்கு இருந்தா, நாம தான் ராஜா, நாம தான் அரசன், நம்ம தான் மன்னர் அப்படின்ற நினைப்பு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு கீழ் உள்ள ஆட்களை, நமக்காக வேலை செய்ய வந்த ஆட்களை, ஏன் இந்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னு கேள்வி கேட்கிற தைரியம் நமக்கு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவங்கள ராஜான்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அவங்க ஆள்றாங்கன்னு நினைச்சுக்கிறோம். அதனால ஐயா அப்படின்னு போய் முன்னாடி நிற்கிறோம் ஒவ்வொரு தடவையும். கரெக்டுங்களா? இந்த மனோமாயையிலிருந்து நீங்கள் வெளியே வராத வரைக்கும் இது கடைசி வரைக்கும் மக்களாட்சியாக இருக்க போறது கிடையாது. மன்னருக்கு பதிலாக மந்திரிகள் மன்னர்களாக இருந்து ஆட்சி செய்வார்கள். அவ்வளவுதான். மன்னர் ஆட்சி அப்படின்றதை ஒழித்து விட்டு நம்ம மக்களாட்சி, டெமோக்ரஸில இருக்கும். அப்ப மக்களாட்சின்றதை உணரணும்னா முதல்ல நாம ராஜான்றதை நாம உணரணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு புதிய கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு ஒருத்தர் சொல்றாரு. இது வரைக்கும் இந்த அறிக்கை யாராவது எந்த கட்சியாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொன்னாங்கன்னா செய்யல. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்க புதுசா வராங்க, பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், இயற்கை வாழ்வியலுக்கு நாங்க துணை நிற்போம், தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம், தற்சார்பு வாழ்வியல நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை ஏற்கனவே பிரைவேட்டா அதை செயல்படுத்துறாங்களா? அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் அதை செயல்படுத்துறாங்களா? இந்த இயற்கை தன்னார்வலர் அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அவங்களோட சேர்ந்து களப்பணியில இறங்குறாங்களா? சீம கருவேல மரங்கள் எல்லாம் அகற்றுறாங்களா? ஊரெல்லாம் மரக்கன்றுகளை நடுறாங்களா? நீர் மேலாண்மையை பாதுகாக்கிறாங்களா? ஏற்கனவே அவங்களுடைய சோசியல் பணிகள், இயற்கைக்கான சமூக பணிகள் என்னென்ன இருக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டை ஃபாலோ பண்ணணும். பண்ணிட்டு ஓரளவுக்கு அவங்க கட்சிக்கு ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே அதை பண்றாங்க, அதையே தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த சிந்தனையை தான் நம்ம சப்போர்ட் பண்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எந்த கட்சிக்கும் நாம அடிமை கிடையாது. நாம வாக்களிக்கிறது அந்த கட்சிக்கு இல்லை, அந்த கட்சி சொல்லும் வாக்குறுதிக்கு, அந்த கட்சி வைக்கும் சிந்தனை